தமிழும் கிறிஸ்தவமும் ரெண்டுமே கொஞ்சம் இதுக்கும் அதுக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பே இல்லாத இரண்டு வித்தியாசமான பொருண்மைகள். கிறிஸ்தவத்தால் தமிழ் பெற்றது அதிகம், தமிழ் சமூகம் பெற்றது அதிகம், தமிழிலிருந்து கிறிஸ்தவத்திற்கு போய் சேர்ந்ததும் அதிகம். இரண்டு பக்கமுமே கொடுக்கல் வாங்கல் ரொம்ப இயல்பானதாக நடந்திருக்கிறது. சாம்வெல் மட்டீர் அப்படிங்கிற ஒரு வரலாற்றாளர் 1883 திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெண்களின் நிலை என்ன என்பதை எழுதுகிறார். ஒருவன் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவன் என்ற அடையாளம் கண்டு ஒதுங்கிக் கொள்ள அவனுக்கு மேலாடை அணிய அனுமதி மறுக்கப்படுகிறது. சாதியத்தின் விளைவு இது. பார்ப்பனர்களை தவிர வேறு எல்லோரும் தங்களை விட உயர்ந்தவர்களை கண்டால் மேலாடையை தலையிலோ இடையிலோ எடுத்து கட்ட வேண்டும் என்பது சட்டம். மேலாடையை மன்னரே அவரை விட உயர்ந்த பத்மநாப சுவாமியின் முன் அணிவதில்லை. மன்னர் அணிய மாட்டாரு. மிக உயர்ந்த அதிகாரியாக இருப்பினும் அவருக்கு மன்னர் முன் மேலாடை அணிய அனுமதி இல்லை. இதுவரைக்கும் கரெக்ட் தான். அடுத்தது, மரியாதைக்குரிய ஆண் ஒருவனுக்கு பெண்களும் இவ்வாறே மரியாதை செலுத்த வேண்டும். அப்போ ஒரு பெண் மரியாதைக்குரிய ஆணுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றால் மேலாடையை துறந்து அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற நடைமுறை திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருக்குது. இதற்கு எதிராக கிறிஸ்தவ மிஷனரிகள் மிகப்பெரிய சமர் ஒன்றை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் பத்மநாபபுரம் நீதிமன்றத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய நிலைமையை விளக்கி ராணி ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் தோழர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ரெண்டு முக்கியமான பிரிவு பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஒன்று நாடார் சாதி பெண்கள், இன்னொன்று ஈழவ சாதி பெண்கள். இந்த ரெண்டு சாதி பெண்களும் அல்லாத பிற ஒடுக்கப்பட்ட சாதி பெண்களுக்கும் அந்த அனுமதி கிடையாது. அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ராணி, சாணாட்டிகள் மேல் சீலை அணிவதற்கு யாதொரு நியாயமும் இல்லை. எனவே அவர்கள் மேல் சீலை அணியும் வழக்கத்தை நிறுத்தும்படி உத்தரவிடப்படுகிறது. யார் சொல்றாங்க? தானே மேலாடை போடாத ஒரு ராணி. சாணாட்டிகள் கிறிஸ்தவ மதத்தை தழுவினால் மேல் சீலை அணிவதற்கு பதிலாக குப்பாயம் அணிந்து கொள்ளலாம் என்று வெளியிட்ட உத்தரவை அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பியுள்ளோம். தமிழ்நாட்டில் நீங்க ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்துக்கொண்டு சமூக ஊடகங்களில் இயல்பாக இயங்கிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு முதலில் அவர்கள் தரக்கூடிய பட்டம் ரைஸ் பேக் கன்வெர்ட். இதை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பெயரை அரிசிக்கு மதம் மாறியவர்கள், ரொட்டிக்கு மதம் மாறியவர்கள், நீ அவதானே, நீ இவன் தானே அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை, ஒரு முத்திரையை கிறிஸ்தவ அன்பர்களுக்கு தொடர்ச்சியாக அன்றாடம் இந்த இணைய உலகம் கொடுத்துட்டே இருக்கு. அப்போ ரொட்டிக்காக மதம் மாறினாங்களா? சாப்பாட்டுக்காக மதம் மாறினாங்களா? பெண்கள் மேலாடை அணிய வேண்டும் என்பதற்காக மதம் மாறிய நாடார் சாதியினர் ஆயிரக்கணக்கில் இருந்திருக்கிறார். தான் வீட்டு பெண், தன் குடும்பத்தைச் சேர்ந்த பெண் மேலாடையை அணிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மதத்தை தழுவியவர்கள் மிக அதிகமாக இருந்திருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில், இந்த அம்மா சொல்ற காலகட்டத்தில் சாணாட்டிகள் மேல் சிலை அணிவதற்கு யாதொரு நியாயமும் இல்லை அப்படின்னு அரசு அறிவிக்கிறது 1823 இதே காலகட்டத்தில் தான் அதே நாகர்கோயில் பகுதியில் மால்ட் மீட் அப்படின்னு சொல்லி ரெண்டு மிஷனரிகள், கிறிஸ்தவ மிஷனரிகள், சீர்திருத்த சபையை சேர்ந்தவர்கள், லண்டன் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷன்ல வேலை செய்யறாங்க. அவங்க இருவருடைய மனைவிகளும் மார்த்தா மால்ட், மார்கரெட் மீட் அப்படிங்கிற இந்த ரெண்டு பெண்களும் சத்தமே இல்லாம ஒரு பெரிய புரட்சியை இந்த பெண்களுக்கிடையே செய்யறாங்க. என்ன அப்படின்னா, அவர்களிடம் கொண்டு வரப்படக்கூடிய பெண்களுக்கான ஒரு கல்வி நிலையத்தை வச்சிருக்காங்க. அந்த கல்வி நிலையத்திற்கு உள்ளே வரக்கூடிய பெண்களுக்கு முதலில் அணிவதற்கு குப்பாயம் என்கிற சட்டை தரப்படுகிறது. நீங்க கிறிஸ்தவ மதத்தை தழுவுறதெல்லாம் பின்னாடி, பள்ளிக்கூடத்தில் படிக்க வந்தா உங்களுக்கு முதல்ல சட்டை தருவோம். அப்படி கொண்டு வரப்படக்கூடிய பெண்கள் ஒருவேளை தங்கள் மனமு அப்படி வர முடியல அப்படின்னா அந்த பெண்களை அடிமைகளாக விற்கவும் வாங்கவும் பட்டு கொண்டிருந்த பெண்களை 2 சக்கரம் காசுக்கும் 3 சக்கரம் காசுக்கும் விலை கொடுத்து வாங்கி குப்பாயம் அணிவித்தார்கள்ங்கிறது செய்தி, வரலாற்று தரவு. அப்ப அந்த பெண்களுக்கு கல்வியையும் கொடுத்து படிக்கக்கூடிய பெண்கள் அடுத்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு சமூகத்தில் ஒரு தொழிலையும் கைத்தொழிலையும் கற்றுக் கொடுத்து, இங்க பாத்தீங்கன்னா நாகர்கோயில் லேஸ் அப்படின்றது உண்மையிலேயே மிக மிக முக்கியமான ஒரு சமூக புரட்சியாக தமிழ் மண்ணில் உருவெடுத்திருந்தது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1857, 67, 51, 85 எல்லா காலகட்டங்களிலும் உலகம் முழுக்க இருந்த கைவினை கண்காட்சிகள்ல நாகர்கோயிலில் இருந்த ரேந்தா தையல் உலக அளவில் பரிசு பெறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அத்தனையும் புதிதாக மதம் மாறி வந்த கிறிஸ்தவ பெண்கள் தங்கள் கைகளினால் செய்த ரேந்தா தையல்.
அப்போ இங்கே பெரிய பெரிய புரட்சிகள் எல்லாம் இங்கே வந்து ஆயுதங்களால் வந்துவிடவில்லை, பெண்களின் கைகளில் வந்தது. அந்த கைகளில் இருந்த ஊசி நூலில் வந்துச்சு. ஊசி நூலில் தொடங்கிய இந்த புரட்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் கிறிஸ்தவத்தை பற்றி பெரும்பாலும் நமக்கு சொல்லப்படக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இஸ்லாமியர்கள் எல்லாம் மத்திய தரைக்கடல் நாட்டிலிருந்து வந்தாங்களோ, வந்து இங்கே ஏறிய வந்தேரிகளாக இருந்தார்களோ, அதே போல கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஐரோப்பாவில் இருந்து வந்த வந்தேரிகள் அப்படிங்கிற ஒரு பொது பார்வை இங்கே இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு கிறிஸ்தவர்களும் ஒரு பக்கம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா பேசுவது முழுக்க ஆங்கிலம். சர்ச்சுக்கு போனாலும் நாங்கள் இங்கிலீஷ் பேசக்கூடிய சர்ச்சுக்கு தான் போவோம். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க இங்கிலீஷில் ரொம்ப ப்ரொஃபிஷியண்டாக இருப்பாங்க. நம்பக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்றும் நகரங்களில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் சதுரகதாதி உட்பட மிக முக்கியமான தமிழ் நூல்களை, அகராதிகளை தமிழுக்கு கொடுத்தவர்களாக ஐரோப்பியர்கள் இருக்கிறாங்க. இங்கே முதல்ல பரவலாக கிறிஸ்தவத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் சவேரியாரை சொல்லுவாங்க. கடற்புறத்தில் இருந்த பரதவ இன மக்களை முதலாக ஒட்டுமொத்தமாக அவங்க கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்தது. ரோமை கத்தோலிக்க மதம் உள்ளே பரவுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் பிரான்சிஸ் சவேரியார். அப்போ கடற்புறத்தில் இருந்த மக்களை, குறிப்பாக பரவர் சமூக மக்களை, முக்குவர் சமூக மக்களை குறிவைத்து கிறிஸ்தவத்திற்கு மாற்றியதற்கான மிக முக்கியமான காரணியாக இங்கே இருந்தது நமக்கு பார்ப்பனியம் விட்டு சென்ற மிக முக்கியமான பரிசு. பார்ப்பனியம் நமக்கு என்ன கொடுத்துட்டு போச்சு? சனாதனத்தை கொடுத்துட்டு போச்சு. அந்த சனாதனம் புதிதாக மதம் மாறிய பரதவர்கள் மூலமாகவும் முக்குவர்கள் மூலமாகவும் கிறிஸ்தவத்தில் வந்தேறியது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். திருவிதாங்கூர் மன்னர் என்ன சொல்றாருன்னா, பெருமளவில் 20,000 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய முக்குவர்களுக்கு ஒரு இடத்துல வச்சு மொத்தமா 20,000 மக்களுக்கு ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்ற திருமுழுக்கு கொடுக்கிறார் பிரான்சிஸ் சவேரியார். அதற்கான உரிமை மன்னர் கொடுக்கிறார். இவங்க எல்லாத்தையும் நீ கிறிஸ்தவத்துக்கு மாத்திக்கப்பா அப்படின்னு. உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேளாண்மை செய்யக்கூடிய, ஏற்கனவே வந்து சனாதனத்தில் படிநிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை கைவிட்டு விட்டு ஒட்டுமொத்தமாக கடற்புறத்தில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சனாதன சமயங்களுக்குள் வராத மக்களை, உள்நாட்டுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கடற்கரையோரமாக பழங்குடிகளாக இருந்த மீனவர்களை மதம் மாற்றுவது என்பது இவர்களுக்கு எளிதானதாக இருந்திருக்கிறது. சனாதனம் வந்து எப்பயுமே வந்து தண்ணி மாதிரி, வாட்டர். நீங்க தண்ணியை வந்து நீங்க எந்த கண்டெய்னருக்குள்ள நீங்க ஊத்தி வச்சீங்கனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை உருமாற்றி தக்க வைத்துக் கொள்ளக்கூடியது. அப்படித்தான் கிறிஸ்தவத்திற்குள்ளும் சனாதனம் மெதுவாக நுழைந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி மெதுவே உள்ளே நுழைந்த சனாதனம் அதற்கு பிறகு வந்து தன்னை எப்படி நிலைநிறுத்தி கொண்டது அப்படிங்கிறத பார்க்கணும்னா, நம்ம வந்து தத்துவ போதக சுவாமியான நொபிலியுடைய காலத்திலிருந்து நம்ம வந்து அதை பார்க்க வேண்டியிருக்கு. பெரிய புரட்சிகள் எல்லாம் இங்கே வந்த கிறிஸ்தவ ஐரோப்பியர்கள் செஞ்சிருக்கிறாங்க. நாட்காட்டி மாற்றம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தமிழ் நாட்காட்டி முழுக்க வேற, ஆங்கிலம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கக்கூடிய கிரெகோரியன் கேலண்டர் அல்லது ரோமன் கேலண்டர்ன்றது முற்றிலும் வேற. இது ரெண்டையும் ஒருங்கிணைக்கணும். ஏன்னா கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 தான் வரும். ஆனால் நம்ம ஆளுக்கு ஜனவரி பிப்ரவரி மாச கணக்கு எதுவுமே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தை மாசி பங்குனி தான். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த காலகட்டத்தில் உள்ளே வந்த என்ட்ரிக்ஸ் போன்ற குருமார்களுக்கு என்ன வசதியா இருந்துச்சு அப்படின்னா, ஜனவரி 1 அப்படிங்கிறது தை 1, டிசம்பர் 1ங்கிறது மார்கழி 1 அப்படின்னு இவங்க நாட்காட்டியை மாற்றி ஒரு மாற்றத்தை இங்க இருக்கக்கூடிய சூழல்ல கொண்டு வராங்க. இந்த நாட்காட்டி மாற்றம் எந்த அளவுக்கு இவர்களுக்கு கை கொடுத்தது அப்படின்னா, கல்வெட்டுகளில் தேதி எழுதும் போது, தூத்துக்குடியில் இப்பயும் ஒரு சர்ச் இருக்கு, டச்சு சர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டச்சு தேவாலயத்தில் ஸ்வானாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு ஒரு கல்வெட்டு இருக்கு. அவர் இறந்த பிறகு அவருக்கு வைத்த ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுல தேதியை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது 2 டிசம்பர் 1618. அந்த பக்கம் தமிழ்ல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, மார்கழி 2 16 18. ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? மார்கழி 2க்கும் டிசம்பர் 2க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயமா கிடையாது. நமக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த நாட்காட்டிகளை ஒன்றாக இழுத்து போட்டு செய்தது தொடங்கி பல விஷயங்கள்ல நம்ம கிட்ட இருந்த பண்பாடு சார்ந்த விழுமியங்களை ஐரோப்பியர்கள் கை கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தேர், 10 நாட்களுக்கு கொடி ஏற்றி கொடி இறக்கக்கூடிய திருவிழாக்கள், நேர்ச்சைகள், காணிக்கைகள், இன்ன பிற பொருள்கள், எல்லா விதமான பொது சடங்குகள், தனி மனித சடங்குகள் அப்படின்னு எல்லாவற்றையும் சடங்குகளை முன்வைத்து செய்யக்கூடியதாக நிறுவனப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ மதத்தை மாற்றியது தமிழ் சமூகம். இங்கே இருக்கக்கூடிய அல்லது இங்கே புதிதாக வந்த ஐரோப்பியர்கள் இவை எல்லாவற்றையும் இங்கே இருந்த இடைநிலை சாதிகள் தங்களை நிறுவிக்கொண்ட பிள்ளைமார், உடையார் உள்ளிட்ட சமூக மக்கள் கிட்ட இருந்து அவங்க கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, இது போன்ற சமய சடங்குகளை செய்வதை கற்றுக்கொண்டார்கள். நொபிலி வந்து ரொம்ப தெளிவா இருக்கிற முதல் முறையாக இங்கே இதை உள்ளே கொண்டு வந்த மலபார் சடங்குகள் நம்ம சொல்லுவோம், மலபார் ரைட்ஸ்.
அந்த மலபார சடங்குகளை தேவாலயத்துக்குள் கொண்டு வர அதில் நடந்த மிக முக்கியமான மாற்றம் என்னவா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த சடங்குகளை சனாதன இந்து மதத்துல யாரு முன்னெடுத்து செய்யறாங்களோ அதே சாதிய படிநிலை அதற்கு சமமாக இருந்த சாதியத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவத்திற்குள்ளும் அந்த சடங்குகளை செய்வதற்கான முதல் இடத்தை பெறுகிறார்கள் நம்ம பார்க்கிறோம். பனிமய மாதா 16-17ஆம் நூற்றாண்டுல பனிமய மாதாவுக்கு தேர் இழுக்கக்கூடிய திருவிழா நடத்தக்கூடிய வேலையை பரதவ மக்கள் செய்யறாங்க, கிறிஸ்தவ பரதவ மக்கள். அப்போ அங்கே தங்கத்தேரை செய்து கொண்டு வந்து கொடுப்பது பரதவ இனத்துடைய ஜாதி தலைவனார். அந்த ஜாதி தலைவனாருக்கு அந்த தேவாலயத்தில் நேரா நீ மிக முக்கியமான இடம், ஸ்ட்ரெயிட்டா ஆல்டர்ல மேலிருந்து கீழே அவர் தான் உட்கார்றதுக்கான முதல் உரிமையை பெறுகிறார். தேரை முதலில் தொட்டு இழுக்கக்கூடிய உரிமை அந்த குடும்பத்திற்கு தரப்படுகிறது. அப்போ அந்த சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொண்ட ஒரு மதமாக, வெளிநாட்டிலிருந்து உள்ளே வருகின்ற ஒரு மதம், முற்று முழுக்க தமிழ் சூழலுக்கு ஏற்ப தமிழுக்கு தொண்டாற்றிய ஒரு நிறுவனம் படுத்தப்பட்ட ஒரு மதம் இந்த சாதியத்தை உள்வாங்கி தின்று செரித்து கொண்டது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இங்கே பல பணிகளை செய்த மிக முக்கியமான மிஷனரிகள் இங்கே நமக்கு இருந்திருக்கிறாங்க. ஹென்றி ஹென்ட்ரிக்ஸ் உடைய பணி அதில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தென்னிந்தியாவுடைய முதல் மருத்துவமனையை புன்னைக்காயல்ல 1551 ஹென்றி ஹென்ட்ரிக்ஸ் நிறுவறார். சென்னையில் வந்த மருத்துவமனையெல்லாம் 18-19ஆம் நூற்றாண்டு. ஆனால் இது நடந்தது 16ஆம் நூற்றாண்டிலேயே. அதே போல புன்னைக்காயல்ல முதன்முறையாக ஒரு அச்சுக்கூடம் இருந்து அங்கிருந்து நூல்கள் வெளியே போனது அப்படிங்கிறதையும் நம்ம வாசித்து அறிகிறோம். முதலில் ஒரு கல்லூரியும் புன்னைக்காயல்ல அவர் தொடங்கியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஹென்றி ஹென்ட்ரிக்ஸ் மாதிரியான ஒரு மத குருவுக்கு அங்கே இருந்த அந்த முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, அந்த சமூகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்துச்சு அப்படின்னா, ஹென்ட்ரிகஸ் இறந்த பிறகு அவர் பிப்ரவரி 6, 1600 இறக்கிறாரு. அவர் இறந்த பிறகு ஒரு 2 நாட்களுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த அத்தனை மக்களும் துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. 2 நாட்களுக்கு கடைகள் அங்காடிகள் மூடப்பட்டிருக்கின்றன. இறந்து போனவருடைய உடலை 7 கடல் தோணி 7 தோணிகள்ல வச்சு அதை கொண்டு தூத்துக்குடியில் அடக்கம் செய்யறதுக்கு எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த உடலில் இருந்து ஏதோ ஒரு பொருளை, அவருடைய அங்கியிலிருந்து ஒரு துண்டு நூலையாவது எடுத்துக்க மாட்டோமான்னு சொல்லி மக்கள் விழுந்து புடிங்கி அதை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத வரலாற்றாளர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. அவருடைய மண்டையோடு இன்னைக்கும் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பனிமய மாதா தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சக்கஸ்தியில பின்னாடி இன்னைக்கும் இருக்குது. அந்த மண்டையோடு ஆலயத்திற்கு வெளியே வெகு காலமாக ஒரு கண்ணாடி பேழையில் வைக்கப்பட்டிருந்தது என்றும், கடலுக்கு போகக்கூடிய அத்தனை மீனவர்களும் அதை தொட்டு வணங்கி சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்க வரலாறு. அப்ப கிறிஸ்தவம் அப்படிங்கிறது உள்ளே இங்கே வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சாதி மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, அவர்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு மதமாக உள்ளே வந்தது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இங்கே இருந்த மிஷனரிகள் தமிழ் தொண்டு அவர்கள் செய்தது ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் இங்கே இருந்த சாதிய சனாதனமாக மிக்க இந்த சூழ்நிலையை தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக அவர்களும் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஆலிஷிப் இருந்திருக்கு. அங்கிருந்து வந்தவங்களுக்கு இந்த சூழல் கை கொடுத்தது. அதே மாதிரி இந்த சூழலை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பெயரை? இதற்கு முன்னாடி எல்லிசன் என்று தன்னை அழைத்துக் கொண்டவர் சென்னையில் மட்டுமே 27 கிணறுகளை அவர் வெட்டி இருக்கிறாரு. மிக முக்கியமான சமூக பணியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா கிணறு வெட்டுறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சாதாரணமா இப்ப நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒடுக்கப்பட்ட சாயத்தை சேர்ந்த மக்கள் பொது கிணறுகளை பயன்படுத்துவதற்கு தடை இருந்த காலகட்டம் அது. அப்ப அப்படிப்பட்ட காலத்தில் அனைத்து மக்களுக்கும் பொதுவாக கிணறுகளை தோண்டியவர்களாக இந்த மிஷனரிகள் இருந்திருக்காங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் ராமநாதபுரத்தில் இறந்து போகிறார். அவருக்கு பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸுக்கு ராமநாதபுரம் சர்ச்சில் ஒரு கல்லறை கட்டி இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அந்த கல்லறை இடிக்கப்பட்டது. கல்லறை கற்களை அப்போ அங்கே இருந்த ஒரு தொல்லியல் ஆய்வாளர் மிக ஆசையாக, ஐயா இதை நீங்க தயவுசெய்து கல்லை உடச்சிடாதீங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போய் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்தில் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அதில் என்ன எழுதி இருக்குன்னு வாசிக்கிறேன் கேளுங்க. முத்தமிழ் ஆகிய முதல் கசடர கற்ற அறிந்தவற்றுள் கலை பல உணர்ந்தோன் புத்தமிழ் தேன்தமிழ் பொழு திரு வாக்கினன் மனோ முத நூல்களில் வழக்கு நெறிய வினைத்தும் இனமுதல் தொகுத்து இங்கிலீஷில் விரித்தோன் திருவள்ளுவ பெயர் தெய்வம் செப்பிய அருள் குறநூலுள் அறப்பாலினுக்கு தங்கு பல நூல் உதாரணங்கள் விழல் பெய்தி இங்கிலீஷ் அதனில் இணங்க மொழிபெயர்த்தோன் அப்படின்னு தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிறார். அவருடைய கல்லறை கல்வெட்டு இதை குறிப்பிடுது. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து குறிப்பா அறத்துப்பாலை நான் கொண்டு போனேன் அப்படிங்கிறத தன்னுடைய கல்லறையில் அவரே வெட்டி வச்சுக்க சொல்லி எழுதி கொடுத்த ஒரு செய்தி நம்ம பார்க்கிறோம். இந்த பிரான்சிஸ் எல்லிஸுக்கு, அதாவது முதல் முறையாக திருக்குறளின் அறத்துப்பாலை தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு கொண்டு சென்று இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியம், இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அறநூல் தமிழ்ல இருக்கு அப்படிங்கிற இந்த உலகிற்கு சொன்னவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். ஆனா அந்த எல்லிஸுக்கு இன்று வரைக்கும் இங்கே இருந்த அரசுகள், இங்க இருக்கும் அரசுகள் எந்த விதமான மரியாதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை இந்த இடத்துல முன்வைக்கிறேன். அப்படி ஒரு நபரை பத்தி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை.
அவருக்கு ஒரு கல்லறை இருந்துச்சு. அந்த கல்லறை இடிஞ்சு போய் 2021 கொரோனா டைம்ல நான் அந்த சர்ச்சுக்கு போயிருந்தப்ப அந்த இடத்துல ஒரு 1.5 சென்டிமீட்டர் பிவிசி பைப் ஒன்று நட்டு வச்சிருந்து இந்த இடத்துல தான் அவர் கல்லறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. மிக சமீபமாக அந்த தேவாலயத்தை சேர்ந்தவர்களே அந்த இடத்தில் மீண்டும் ஒரு கல்லறை தங்கள் சொந்த செலவில் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அப்ப இந்த நினைவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கோம். இந்த பொதுமக்களுடைய நினைவில் இருந்து அழிந்து படுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த நினைவில் இருந்து அழிபடுதல் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு, கிறிஸ்தவ ஆளுமைகளுக்கு, ஏன்னா அந்த கிறிஸ்தவ ஆளுமைன்னு திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அடையாளத்துக்குள்ளதான் அவங்களை மறுபடியும் நம்ம தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த அடையாளம் யாருக்கு இருக்கு அப்படின்னா, நீங்க சொல்லுவீங்க பீச்சில் ஜியு போப்புக்கு நம்ம சிலை வச்சிருக்கிறோம், அவர் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர், வீரமாமுனிவருக்கு சிலை வைத்திருக்கிறோம், மிகப்பெரிய ஆய்வாளர், தமிழை மிக அழகாக பிற நாடுகளுக்கு பிற மொழிகளுக்கு கொண்டு சென்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்ம ஊர்ல பிறந்து இதே நாட்டில் பிறந்து இங்கேயே தமிழில் எழுதிய கிறிஸ்தவர்களுக்கான மரியாதை இங்கே என்ன இருக்கிறது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் கேள்வி கேட்கணும்னு விரும்புறேன். வேதநாயகம் சாஸ்திரியார் என்னதான் ஒரு பக்கத்துல சாதியத்தை தூக்கி பிடித்தவராக இருந்தாலும் தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டு மிக மிக முக்கியமானது. பல்வேறு வகையினவான கிறிஸ்தவ இலக்கியங்களை தமிழில் படைத்தவர் அவர். நீங்க ஏத்த பாட்டு, நீங்க ஏற்றம் இறைக்கும் பொழுது நீங்கள் பாடக்கூடிய அந்த பாட்டு கூட நீங்க கிறிஸ்தவ பாடல்களை பாடுங்கன்னு சொல்லி அதையும் கிறிஸ்தவத்தில் எழுதினவர் அவர். அவருடைய நூல்கள் இன்று வரை நாட்டுடைமையாக்கப்படவில்லை. அவருடைய நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சதுர் சங்க சபைன்னு ஒரு சபை தஞ்சாவூர்ல நிறுவி இருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக விவிலியத்தை தமிழில் அந்த பகுதி மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தவர். அவருக்கும் அங்கே இருந்த ஐரோப்பிய மிஷனரிகளுக்கும் எப்பொழுதுமே பிணக்கு இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அப்போ சதுர் சங்க சபையிலே வாரம் ஒரு முறையாவது தமிழில் பொழிவு செய்து கொண்டிருந்த அந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க கட்டாயமா போய் பார்க்கணும். ஒரு தெருவுல இடிஞ்சு கேட்பார் இல்லாமல் கவனிப்பார் இல்லாமல் அவருடைய வீட்டில் அவரை தூக்கிட்டு போன பல்லக்கு கரையான் அரிச்சு போய் கிடக்குது. அவர் எழுதிய நூல்கள் அத்தனை நூல்களும் பீரோவில் போட்டு பூட்டி வச்சு அதை வாங்குறதுக்கோ விற்பதற்கோ ஆள் இல்லாத சூழல் இன்றைக்கும் நிலவுகிறது. அவருடைய நூல்களை நாட்டுடைமையாக்க சொல்லி பல்வேறு கதவுகளை தட்டி தட்டி நானும் ஓய்ந்து போயிருக்கிறேன். இதாவது பரவாயில்ல, ரவுஸ் பீட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார், மதுரையை சேர்ந்தவர். ரவுஸ் பீட்டர் மீனாட்சிக்கு பொற்களல் கொடுத்த பாண்டியன், தன்னைத்தானே பீட்டர் பாண்டியன் அப்படின்னு சொல்லிக்கிட்டவர். அந்த ரவுஸ் பீட்டரை அடக்கம் செய்திருக்கக்கூடிய இடம் அவர் என்ன சொன்னார்னா, என்னை அடக்கம் பண்ணும்போது மீனாட்சியை பார்ப்பது போல என்னை அடக்கம் பண்ணுங்கன்னு கேட்டு அவர் ஒரு செயின்ட் ஜார்ஜ் கேத்தீட்ரல் தேவாலயத்தில் அவர் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. அங்கிருந்தே மீனாட்சியை பார்க்க வேண்டும் அப்படின்னு அவருக்கு ஒரே ஆசை. அது என்ன நிலைமையில இன்னைக்கு இருக்கு அப்படின்னா, ஒரு நிலவரையில் இருக்கு அவருடைய கல்லறை. உள்ள போய் இன்னைக்கு நீங்களும் நானும் நினைச்சா கூட அதை பார்க்க முடியாது. ஏன்னா அது ஒரு சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ்ல இருக்கு. அவர் இன்று நினைப்பார் கிடையாது. ஆனா பெருமையாக நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்போம். விதவை பெண்கள், கைம்பெண்களுக்கான ஒரு தனி மடத்தை திறந்தவர் ஞானம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அவரே ஒரு கைம்பெண். கைம்பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான ஒரு மடம், அன்னம்மாள் மடம்ங்கிற அந்த மடத்தை அவங்க நிறுவுறாங்க. கைம்பெண்களாக இருக்கக்கூடிய ஏராளமான பெண்களை தன்னுடன் இணைத்துக் கொண்டு பெண்களுக்கான மத போதனையை அந்த பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தாடுபத்திரி ஞானமா அப்படிங்கிற அந்த பெண்மணி முழுக்க முழுக்க வேலை செய்தது கீழச்சேரி இந்த பகுதியை சேர்ந்த பெண்கள் கிட்ட தான் அவங்க வேலை செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பணிகளை இன்று நினைவு கொள்வார் இல்லை. அப்போ சரி, இது ஒரு பக்கம். மிஷனரிகளுடைய பணிகள் அவங்களை நாம கண்டுக்கலாம், அது வேற விஷயம். கல்வி நிலையங்கள் என்ன சூழலில் இருக்கின்றன? தமிழ்நாட்டிலேயே பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் பள்ளி எங்க இருக்கு தெரியுமா? பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் பள்ளி, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பறையர் சாதி பெண்களுக்காக திறக்கப்பட்ட பள்ளி எங்கே? எழும்பூர். இல்லை, எழும்பூர்ல இல்ல. அதை திறந்தவரை நம்ம வேற ஒரு விஷயத்தாக கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழ்ல பைபிளை முதன்முறையில் அச்சில் கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கோம். அச்சு இயந்திரத்தை முதலில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் நம்ம பாராட்டிட்டு இருக்கோம். சீகன்பால். அப்ப சீகன்பாலுடைய பணியில நமக்கு எப்பயுமே ஒரு செலக்டிவ் அம்னீஷியா இருக்கும். ஒரு விஷயத்தை மாத்திரமே பேசுவோம், எதை பேசணுமோ அதை பேச மாட்டோம். சீகன்பாலுக்கு பிரஸ் கொண்டு வந்தாருங்கிறத திருப்பி திருப்பி பேசுவோம். சீகன்பாலுக்கு இங்க இருக்கிற பறையர் சாதி பெண்களுக்கான முதல் பெண்கள் பள்ளியை தொடங்கி வச்சாருங்கிறத நம்ம பேச மறக்கிறோம். 1705-6 அந்த பெண்கள் பள்ளி இங்கே இருக்கு. இன்றும் அந்த பள்ளிக்கூடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் தொன்மையான கட்டிடங்கள் வலுவிழந்து போய் எப்ப வேணாலும் யார் தலையில வேணாலும் விழலாம்ங்கிற சூழ்நிலையில காத்துக்கிட்டு இருக்கு. சரி, அதை விட்டுருங்க. தமிழ்நாட்டில் தொடங்கின முதல் பள்ளிக்கூடம் புதுவை தரங்கம்பாடியில் இருக்கு. தொடர்ச்சியாக அரசுக்கு அது குறித்தும் கடிதங்கள் எழுதி ஓய்ந்து போயிருக்கிறேன். புதுச்சேரி தெரியும், பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த ஒரு பகுதி. மிக முக்கியமாக அங்கே இருந்த பிரெஞ்சு ஆட்சியாளர்கள் யாருடைய ஆதரவை பெற்றிருந்தாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் இருந்த MEP மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுவை பிரெஞ்சு மிஷன், அந்த மிஷனுடைய ஆதரவை, பேராதரவை பெற்றிருந்தவர்களாக இருந்தாங்க. அப்ப அப்படி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க செஞ்ச வேலைகள்ல ரொம்ப முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூத்து மற்றும் நாடகங்களை தமிழ் மொழியில் மேடையேற்றியது மிக முக்கியமான ஒரு பணி. புதுவை பகுதியைச் சேர்ந்த பல்வேறு அண்ணாவியார்கள் இந்த நாடகங்களை அழகு தமிழில் 16-17 நூற்றாண்டுகளில் இயற்றியிருக்கிறாங்க. இன்றை வரைக்கும்
புதுவையிலிருந்து வந்த அண்ணாவிகள் சொல்லிக் கொடுத்த நாடங்களை நடுநாட்டில் இருக்கக்கூடிய தேவாலயங்களில் முழு இரவும் கூத்துகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவாலயங்களில் கூத்து நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடுநாட்டை சேர்ந்த தேவாலயங்களில் இன்றைக்கும் வாசகப்பா, கூத்து போன்ற விஷயங்கள் இரவுகளில் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்பயுமே ஈஸ்டருக்கு அடுத்த வாரம் முழுக்க 3 இரவுகள் உட்கார்ந்து ஒவ்வொரு புனிதருடைய கதையையும் நாடகங்களாக, கூத்துக்களாக, வெறும் பாட்டாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 300 ஆண்டுகளாக அதில் ஒரு சொல் கூட மாறவில்லை. கலம்பகம் தொடங்கி பல்வேறு இலக்கிய வர்ணனைகள் கொண்டு அந்த பாடல்களை அதிகம் கல்வி அறிவு பெறாத மனிதர்கள் இன்றும் பாடி ஆடி நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த புதுச்சேரியில முதல் முறையாக எங்களுக்கு பள்ளி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கவிதை போராட்டத்தை முன்னெடுத்து செய்தவர் சவர்ராயலு அப்படிங்கிறவர். பாகூர் அப்படிங்கிற ஊர்ல ஜென்மராக்கினி மாதான ஒரு தேவாலயத்தையும் கட்டி வச்சு அங்கே இருந்த பிரெஞ்சு மிஷனரிகளுக்கும் அங்கே இருந்த பிரெஞ்சு அரசுக்கும் தொடர்ச்சியாக பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடிதங்களை கவிதை வடிவில் தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருந்தவர் சவர்ராயல். அப்ப அந்த சவர்ராயலுவை இன்றைக்கு நினைவு கொள்வார் இல்லை. கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய சேவைகள் அப்படின்னு நம்ம 2 சொல்லலாம். ஒன்று மருத்துவம், இன்னொன்று கல்வி. வெறுமனே மருத்துவம் கல்வின்னு அதை நம்ம கடந்து போயிட முடியாது. அனைவருக்குமான மருத்துவம், அனைவருக்குமான கல்வி அப்படிங்கறத இங்கே கிறிஸ்தவம் நம்ம எல்லாருக்குமே விட்டுட்டு போயிருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களும் மருத்துவமனைகளும் இன்று என்ன சூழ்நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ச்சியாக இங்கே கிறிஸ்தவர்கள் மேல் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பரசியல். மைக்கேல் பட்டி உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைவிருக்கிறதா? பாஜக எவ்வளவு பெரிய டிராமா போட்டுச்சு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம். அப்ப தொடர்ச்சியாக இங்கே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இரட்டை ஒடுக்குமுறையை சந்திக்கிறார்கள் தான் உண்மை. ஒரு பக்கம் மத ரீதியான ஒடுக்குமுறை, இன்னொரு பக்கம் சாதிய ரீதியான ஒடுக்குமுறை. வெளியே இருந்து ஒருத்தன் அடிக்கிறானா, உள்ள இருந்தே ஒருத்தன் அடிச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த இரட்டை ஒடுக்குமுறைக்குள்ளே ஒடுங்கி போய் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சமூகத்திற்கு அதற்குரிய அறிவியல், அரசியல் அறிவையும், அரசியல் படுத்துதல் அப்படிங்கிறது கிறிஸ்தவ சபையை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. ஏன்? கிறிஸ்தவ சமூகத்தை அரசியல் படுத்துவதற்கு இங்கே நிறைய இயக்கங்களும் நிறைய கட்சிகளும் தவறி இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. ஏன் அந்த அரசியல் படுத்துதல் இல்லை, ஏன் அந்த ஒருமைப்படுத்துதல் இல்லை அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா இவங்களுடைய உரிமைகளை இவங்க கேட்பாங்க. இன்றைக்கும் கூட தலித்துகளுக்கான ஒதுக்கீடை கேட்கக்கூடிய இடத்துல பறையர் கிறிஸ்தவர்களை உள்ளே விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பள்ளர் கிறிஸ்தவர்களை உள்ளே விட மாட்டேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. பெயரில் மட்டுமே ஒடுக்கப்பட்ட சாதியினராக நீடிக்கும் இந்த மக்கள் சட்டத்தின் கீழே பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அப்போ ஒரு ஸ்கெடியூல் 50 ஒன்று வச்சுட்டான், ஒரு ஸ்கெடியூல் 50 வச்சுக்கிட்டு ஒரு ஜனாதிபதியுடைய உத்தரவு ஒன்றை வைத்துக் கொண்டு இவர்கள் எல்லோரும் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவத்தில் சாதி இல்லை, அதனால் இவர்கள் ஒடுக்குமுறையை சந்திக்கவில்லை அப்படின்னு இந்த நாடு சொல்லி இருக்குது. ஆனா அதற்கு மிகப்பெரிய சாட்சியாக, வாழும் சாட்சியாக இங்கே பல்வேறு மக்கள், கிறிஸ்தவ மக்கள் அவர்களுடைய தேவாலயங்களுக்குள்ளேயே நேர்வாசல், முன்வாசலில் செல்ல முடியாமல் பின்வாசல் வழியாக வழிபாட்டிற்கு செல்லக்கூடிய மக்கள் இன்றும் இருக்கிறார்கள். கல்லறையை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல 4 கிறிஸ்தவ கல்லறை இருக்கு, 4 சாதிக்கு 4 கல்லறைகள். அப்ப இந்த ஒடுக்குமுறையையும் கிறிஸ்தவத்திற்குள் நுழைத்தது அல்லது அதுக்குள்ள கொண்டு வந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனாதனம். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அப்படியே கிறிஸ்தவத்திற்குள் சனாதனம் கடத்தி இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து நான் பதிவு செய்ய விரும்புறேன். அதற்கு எதிரான மிகப்பெரிய சமரை உள்ளிருந்தும் அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, வெளியிலிருந்தும் அவர்களுக்கு ஆதரவு குரல்கள் தேவைப்படுகிறது. இந்த சமூகத்தை அரசியல் படுத்தல அப்படிங்கறத நான் திருப்பி ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, 1920களில் 30களில் கிறிஸ்தவ மக்கள் இந்த நாட்டின் விடுதலை இயக்கத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள். 37ல் பாத்தீங்கன்னா 1937 முதல்ல ஜெபமணி மாஸ்லாமணி அம்மாள் அப்படிங்கிற பெண்மணி முதல் கிறிஸ்தவ பெண் எம்எல்ஏவாக சட்டமன்றம் உள்ள போயிருக்காங்க. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னா லூர்தம்மாள் சைமன் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி உள்ள போயிருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ள. அதற்கு பிறகான கிறிஸ்தவ பெண்கள் அரசியல்ல அவங்களுடைய பங்கு என்னவா இருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டே இருப்போம். சரி, அவங்களுக்கு இந்த சிறுபான்மையின இதுல ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் எல்லா கட்சிகளையும் எல்லா இயக்கங்களையும் சிறுபான்மையினருடைய நலன், சிறுபான்மை நலன் அப்படின்னா சரி, அவங்க ஒரு கிறிஸ்டின் அவங்களுக்கு கொடுத்துருங்க, இவர் ஒரு முஸ்லீம் உங்களுக்கு கொடுத்துருங்க, அப்படி வந்து போனா போகுது அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுக்கக்கூடிய பதவிகள், வாரிய பதவிகள், தலைமை பதவிகள், இது எல்லாமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதால், இஸ்லாமியர்களாக இருக்கிறீர்கள் என்பதால் அப்படின்னு ஒரு கௌரவ பிச்சையாக இந்த சமூகம் போட்டுக் கொண்டிருக்கிறது. பிச்சை யாருக்கு கொடுக்குறாங்க? இந்த கௌரவ பிச்சைய எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் மருத்துவம், எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்னு சொன்ன ஒரு மதத்துக்கு இவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய கைமாறாக எனக்கு இதுதான் இருக்கு. அடிப்படையிலே நான் வந்து ஒரு
இறை மறுப்பாளர், சாதி மறுப்பாளர். எங்க போனாலும் அது முதல்ல சொல்லிடுவேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா சொல்றேன். உரையை தொடங்கும் போதே எல்லா இடத்துலையும் இறை மறுப்பாளர், சாதி மறுப்பாளர் தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனா அப்படி நீங்க பதிவு செய்தாலும் கூட இந்த சமூகம் உங்களை கிறிஸ்தவ ஆய்வாளராகத்தான் பார்க்கிறது. அதற்கு எதிராக நீங்க கலக குரல் எழுப்புறீங்க அப்படின்னா உங்கள் நிலை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, திருசங்கு சொர்க்கம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வெளியே இருக்கிறவங்க உங்களை அடிப்பான். அறியப்படாத கிறிஸ்தவம் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியாகும் பொழுது அந்த நூலுக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனைங்க கிளப்பினது பாஜக. அப்ப வெளியில இருக்கவங்க நீங்க அடி வாங்கணும். அதுக்கு அடுத்து கிறிஸ்தவத்தில் ஜாதின்னு நீங்க ஒரு புத்தகம் எழுதுனீங்கன்னா உள்ள இருக்கிறவங்களை அடிப்பான். அவளை சர்ச்சுக்குள்ளேயே விட்டுறாத, உள்ள வந்தானா உள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் வெளியே எடுத்துட்டு போறா. அப்ப ரெண்டு பக்கத்துக்கும் மத்தளத்துக்கு இருபக்கமும் அடி மாதிரி இது குறித்த ஆய்வுகளில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுக்கு கூட இந்த மாதிரியான சிக்கல்கள் இன்றைக்கும் தமிழ் சூழலில் நீடிக்கின்றன அப்படிங்கறத நான் சொல்றேன். மிக முக்கியமான ஆய்வாளர்கள் இங்க தமிழ் சூழலில் இருந்திருக்கிறாங்க. மானுடவை ஆய்வாளர்கள், குறிப்பாக லூர்து, கிஃப்ட் சிரோமணி, பிலோ இருதயநாத். இந்த பெயர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மகிழ்ச்சி ஐயா. இந்த ஆண்டு ஹெப்சிபா ஜெயசுதாசனுடைய நூற்றாண்டு. ஹெப்சிபா ஜெயசுதாசன் நம்ம எல்லாருக்கும் எழுத்தாளரா தெரியும். புத்தன் வீடுன்ற ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்கிறத மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஹெப்சிபா ஜெயசுதாசனுடைய மிக முக்கியமான பங்கு, தமிழ் மொழிக்கு அவர் ஆற்றிய பங்கு ஒன்று இருக்கு. தமிழ்ஸ் டவுன் த ஏஜஸ் அப்படிங்கிற 4 வால்யூம் புக், 4 வால்யூம் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. படிக்கல அப்படின்னா தயவு செய்து படிச்சிருங்க. லிட்ரேச்சர் வழியா இலக்கியம் சார்ந்து தமிழர்களுடைய வரலாறு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கறத அந்த புத்தகத்தில் அவ்வளவு அழகா ஆய்வு பூர்வமாக நிறுவிய பெண்மணி அவர். அவருடைய நூற்றாண்டு இந்த ஆண்டு. இதுவரைக்கும் அவங்கள பெருசா யாரும் கண்டுகொண்ட மாதிரி தெரியல. அப்ப தமிழுக்கு நாம் சேவை செய்கிறோம், தமிழை நம்மளுடைய அடையாளமாக நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு காலையில பேசினவங்க ரொம்ப அருமையா அந்த விஷயத்த சொன்னாங்க. அடையாளம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? என்ன நீங்க எல்லாம் அடையாள அரசியல் பண்றீங்களா? யாரை கேட்டாலும் அதை சொல்லுவாங்க, அடையாள அரசியல் பேசுறீங்களா? ரூபாய் அப்படிங்கிறது ரூனு போட்டா உடனே உங்களுக்கு எல்லாம் மாறிடுமா அப்படின்னு கேட்கறது இருக்கு இல்லையா? ஆமா, அடையாள அரசியல் தான் பண்ணணும். அந்த அடையாளம் அப்படிங்கிறது எங்களுடைய தமிழ் அடையாளமாக இருக்கிறது தான் முக்கியம். என்னை நான் கிறிஸ்தவளா ஐடென்டிஃபை பண்ணிக்கல, என்னைய நான் ஒரு இந்த சாதியை சேர்ந்த இந்த பெண்ணை என்னை ஐடென்டிஃபை பண்ணல. என்னைய நான் எப்படி அடையாளம் கண்டுகொள்கிறேன்? என்னை ஒரு தமிழ் பெண்ணாக நான் அடையாளம் கண்டுகொள்கிறேன். கடிதின் துணிவே மூதின் மகளிர். கடிதின் துணிவே, கடுமையான நெஞ்சரம், கடுமையான துணிவு உண்டு. மூதின் மகளிர், மூத்த குடி பெண் நான். இடையில நான் எங்க வேணாலும் போயிட்டு வந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. எங்களுடைய குடும்பமோ எங்களுடைய முந்தைய தலைமுறையினரோ இந்த மதத்துக்கு போயிருந்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இன்று நான் யாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த அடையாளம் இருக்கு இல்லையா? அந்த அடையாளம் எனக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ இது போன்ற மேடைகள் கிடைக்கும் பொழுது இந்த இடங்களில் நம்ம எதை திருப்பி திருப்பி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மதத்திற்குள் கிறிஸ்தவம் அப்படிங்கிற கிறிஸ்தவத்தை பத்தி பெரும்பாலும் சொல்லும்போது அது ஒரு ஈகாலிட்டேரியன் ரிலிஜன் அப்படி ரொம்ப அழகா ஒயிட் வாஷ் பண்ணி ரொம்ப பாலிஷ் பண்ணி சொல்லுவாங்க. அது ஒரு ஈகாலிட்டேரியன் மதம்ங்கிறத நான் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு மதம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம் நாட்டிற்கு அந்நிய சூழலில் இருந்து வந்த இந்த மதத்தை உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் நாட்டார் கிறிஸ்தவமாக மொட்டை அடிப்பேன், காது குத்துவேன், கல்லறையில போய் அங்க பிரதட்சணம் பண்ணுவேன், நேர்ச்சை எடுப்பேன், முடி கொடுப்பேன், இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அந்த நாட்டார் கிறிஸ்தவம் அப்படிங்கறத நம்ம தமிழ் கிறிஸ்தவமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த தமிழ் அடையாளம் அப்படிங்கறத யாரெல்லாம் கை கொண்டிருக்கிறார்களோ அவரை நாம் விலக்காமல் நம்மோடு அவர்களை சேர்த்து இணைத்து பயணித்து வெற்றி காண வேண்டியிருக்கிறது அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு செய்றேன். இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை இப்ப நான் சொல்ல விரும்புறேன். என தோழர் திருமுருகன் காந்தி பேசும்போது அவங்க ரொம்ப முக்கியமா இந்த விஷயத்தை குறிப்பிட்டாங்க. இப்போ நடந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய பண்பாட்டு போர். இட்ஸ் a war. அப்ப இந்த போர்ல நமக்கு தேவை அப்படின்னா படையில் நம்மோடு துணை வரக்கூடிய அத்தனை பேரும் நமக்கு தேவை. அவர் சொன்னார் இல்லையா, நமக்குள்ள 1000 சிக்கல்கள் இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்குவோம். ஆனா முதல்ல இந்த பண்பாடு, தமிழ் பண்பாடு, இந்த பண்பாட்டின் மீது, இந்த மொழியின் மீது, இந்த விழுமியங்களின் மீது எவன் கை வச்சாலும் அவன் கையை முதல்ல வெட்டுறது நானா இருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்து வரணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவினைகளை, அது அம்பேத்கரியமா, பெரியாரியமா, கிறிஸ்தவமா, இஸ்லாமா, அது எல்லாத்தையும் பின்னாடி பார்த்துக்கலாம். அதை இப்பொழுது பேசுவதற்கான காலம் அல்ல அப்படிங்கறத மறுபடியும் இப்ப நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மிக 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 மோசமான ஒரு சூழல். அதாவது என்னுடைய பிள்ளைங்க காலத்துல வர வேண்டிய பிரச்சனை எல்லாம் இப்பவே வருது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு விதத்துல அச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஹோலி நடந்துட்டு இருக்குது, வடநாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பாக்குறோம். மசூதிகளை திரையிட்டு மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் எவன் வேணாமோ எதுக்கலாமோ தர போடுறான். இவனுக்கு மசூதிக்கே தர போட்டு மறைச்சு ஹோலி கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க இந்துக்களுடைய மனது புண்படும் அப்படின்றான். இதுக்கெல்லாம் புண்படக்கூடிய அத்தனை மெல்லிய மனவாளர்களாக இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நம்மோடு சாப்பிட்டு, நம்மோடு கொண்டாடி, நம்மோடு விளையாண்டு மகிழ்ந்த நம்முடைய இந்து மத சகோதரர்கள் நமக்கு எதிராக ஆயுதம் தூக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்ப அதற்கு எதிராக மிகப்பெரிய அணிதிரட்டல் இங்க தேவையானதாக இருக்கிறது. அந்த அணிதிரட்டலுக்கான ஒரு களமாகத்தான் இந்த மேடையும் நான் பார்க்கிறேன். இங்கிருந்து நாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய பல விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எங்கோ ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ, எங்கோ ஐரோப்பாவில் இருந்தோ இங்கே வந்தவர்கள் இல்லை. இந்த மண்ணின் மைந்தர்களாக, இந்த மொழிக்காக
தங்களுடைய உயிரையும் தர துணிவுடன் இருப்பவர்கள் தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒருமுறை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.